ஆண்டு வரவு செலவு கணக்கை பாருங்கள், அதிமுகவின் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாத கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்த பின் 4 ஆண்டுகளில் 4,52,000 கோடி கடன் வாங்கியுள்ளதாகவும் 5 ஆண்டு திமுக ஆட்சி நிறைவில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கும் என்றும் கூறினார். மத்திய அரசின் வரி பகிர்வில் 33,000 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைத்துள்ளதாகவும், அரசின் கடன் தொடர்பான வெள்ளை அறிக்கை கேட்டோம், அதையும் திமுக அரசு வெளியிடவில்லை என்று கூறியுள்ளார். பட்ஜெட் கணக்கை சரியாக செய்யுங்கள், எங்களது கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எனவும் அவர் அப்போது கூறினார். எப்போ பார்த்தாலும் புதிய தொழிற்சாலை வந்திருக்குது, இன்றைக்கு வேலைவாய்ப்பு பெருகுது, பொருளாதாரம் அதிகமாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்குறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க, எவ்வளோ தொழில் வந்திருக்குது, எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்கிறாங்க, அந்த தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன, இல்லை முடிஞ்சு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதெல்லாம் வெள்ளை அறிக்கை விடுன்னு கேட்டோம். இது வரைக்கும் எந்த பதிலும் அரசாங்கத்திடத்தில் இல்லை. அத்தனையுமே ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது. அத்தனையும் ஒரு பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாகத்தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இருக்குது. இதோட ஸ்பெயின் நாட்டுக்கு போனார், இன்றைக்கு புதிய தொழிற்சாலை அமைக்கிறேன்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். யாரை கூப்பிட்டு? தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள் அளித்து ஸ்பெயினில் ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். இன்னொன்று சொன்னார், கணக்கு பற்றி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு, பட்ஜெட்டில் கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்க. எங்கள் கணக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் கணக்கு நாங்கள் எப்படி பார்ப்பணும் எங்களுக்கு தெரியும். அதோட ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுது தான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை, புரியுங்களா? எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம், அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்கள் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும்.